ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மசாலா ஆம்லேட் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் நல்லா சூடான உடனே சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் எடுத்துருக்குறேன். அதுக்கப்புறமா ஒரு 10 பல் பூண்டு, அது முழு பூண்டு அப்படியே உரித்து எடுத்துருக்குறேங்க. இது ரெண்டுமே நல்லா வதக்கிடலாங்க. நல்லா வதங்கணும். இது வதங்கும் போதே நம்ம கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சமாக மிளகு, இது மூணுமே ஒரு கால் ஸ்பூன் சேர்த்திக்கிங்க. சேர்த்திட்டு அதோடையே சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வெங்காயத்தோடையே சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் கொஞ்சமாக வதங்கின கடைசியில் இப்போ தக்காளி பழம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழம் ஒரு 3 தக்காளி பழம் கட் பண்ணி அதோடய சேர்த்திட்டு தக்காளி நல்லா வதங்கணுங்க. வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கணும். இப்போ வதங்கின உடனே நம்ம மசாலா சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி எது சேர்த்துறேன்னா குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்த்துறேன். குழம்பு மிளகாய் தூள் உங்கள் வீட்டில் இல்லைன்னா நீங்கள் மல்லித்தூள் 2 ஸ்பூனும் மிளகாய்த்தூள் ஒரு 1.5 ஸ்பூனும் சேர்த்திக்கலாம். நான் இந்த குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூனும், அதுக்கப்புறமா மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, காரம் கொஞ்சம் வேணுங்கிறதுக்காக 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள், இது எல்லாமே சேர்த்திருக்கிறேன். நல்லா வதங்கின கடைசியில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மசாலா அரைச்சிக்கலாம். இப்போ குழம்பு தாளிச்சிக்கலாங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கின கடைசியில் இது ஆப்ஷன் தாங்க. நான் ஒரு உருளைக்கிழங்கு தோல் எடுத்து அதோட சின்னதாக கட் பண்ணி சேர்த்திருக்கேன். உங்களுக்கு வேண்டாட்டினா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீங்கள் வெறும் அப்புறம் அரைச்சி இந்த மசாலாவை அதோட சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் அந்த எண்ணெயிலேயே வதக்கிடுங்க. வதக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் ஒரு 1.5 சொம்பு தண்ணி ஊற்றிருக்கிறேன். தண்ணி ஊற்றி குழம்புன உப்பு சேர்த்திக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் உப்பு சேர்த்திட்டு குழம்பை நல்லா கொதிக்க விடணுங்க. குழம்பு நல்லா கொதிக்கணும். அந்த பச்சை வாசமெல்லாம் போகிற வரைக்கும் குழம்பு கொதிக்கணும். இப்போ ஆம்லேட் பண்ணிக்கலாம். நான் வேறு ஒரு ஸ்டவ்வில் குழம்பு எடுத்து வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்லேட் செய்கிறதுக்கு நான் ஒரு 6 முட்டை எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. முட்டையில் வெறும் கொத்தமல்லி தழை மட்டும் கட் பண்ணி நான் சேர்த்த போகிறேன். உப்போ மிளகாய் தூளோ வேறு எதுவுமே சேர்த்தலை. ஏன்னா